மற்றும் கார்டியா அட்வான்ஸ் நல்லெண்ணெய் கோ பிரசன்ட் பை ஜெனிசஸ் கருத்தத்தல் மையம் மற்றும் உங்கள் டாலே. வார நம்ம குக் வித் கோமாளியில வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் நடுவில் பல கலவரம் நடக்கும். அது காரணமே அந்த கோமாளியா தான் இருப்பான். அதுவும் அந்த கோமாளியும் குக்கும் சேர்ந்து அடிக்கிற கூத்து பார்க்க செம ஃபன்னா இருக்கும். அதுவும் இந்த வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் வீக், அதனால பல செலிப்ரேஷன், பல சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஏன் முக்கியமான சில விஷயங்களே நாங்க பதுக்கி வச்சிருக்கோம்னா பாருங்களேன், அதெல்லாம் நாங்க லேட்டரா தான் சொல்லுவோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம கோமாளியை கூப்பிட்டு வெல்கம் பண்ணிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கோமாளிகள்லாம் என்ன கெட்டப்ல வர போறாங்கன்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் ஹாலிவுட் கெட்டப்ல வர போறாங்களா. நம்ம ஆளுங்களுக்கு சாதாரணமா ஏதாவது கெட்டப் போட்டாலே வேற லெவல்ல இருக்கும். ஹாலிவுட்ல இருந்து வராங்க அப்படின்னும் போது எனக்கே அதை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. சோ லெட்ஸ் வெல்கம் our கோமாளிஸ். அம்மா தோரே அம்மா, ஐயோ, come on white lady, இது வந்த let's welcome the Titanic Rose Kate Winslet singing. அம்மா தோரே அம்மா, இது வந்த கரே அம்மா, வணக்கம். let's welcome Marilyn Monroe. அழகு எல்லையில அவள் இவளது ஸ்டைல சந்தன வேல. அடுத்தது சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு உண்டு, பட் இருந்தாலும் பரவாயில்ல. let's welcome Angelina Jolie. ஐயோ, let's welcome Titanic Jack DiCaprio. ஏய் ஜாக் எவ்வளவு பெரிய இன்சல்ட் தெரியுமா இது? இவன் ஏன் ஜாக்? let's welcome the Michael Jackson. டான்ஸே வராதால மைக்கேல் ஜாக்சனா? கொஞ்சம் மூச்சு காமி மைக்கேல். ஏண்டா மூணு வரலாம் ஏன் முக்கிட்டு இருக்க, வந்துரு. சம்ப பர்ஃபெக்ட் லுக் ஆனா. நீ வந்தா பாடி வரடி பாடி 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 பாடி. let's welcome the Jack Sparrow, Johnny Depp. கேரக்டர்லாம் நல்லா அமைது, வாயை திறந்தா மாட்டிக்கலாம். let's welcome the Arnold. Hey. Right now, I just wanna be alright. But right now, மஸ்தல மேல வந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் என்ன கெட்டப்ப என்ன கெட்டப்பது? ஜாக் ஸ்பாரோ துரு புடிச்ச பீரோ மாதிரி ஒரு மூஞ்சி. ஜாக் ஸ்பாரோ வராது. பிளான் பண்ணி வந்தீங்க தானே? ஏய் அஸ்வின் ஆயா கப்புனே. அஸ்வின் ஆயாவா? அஸ்வினோட ஆயா மாமா அது. நான் ரோஸ். ரோஸ் இதெல்லாம் ஒரு ஃபேஸ் ரோஸ். ஏய் அடிச்சுக்காதீங்க. எப்பவுமே உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்கன்னா இன்னைக்கு இந்த வீக்குக்கு வெளியில இருந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பாடி இறக்க போறோம். ஓகே, லெட்ஸ் வெல்கம் சாரி பாட்டர். சாரி பாட்டலா? டேனியல் ராட்க்ளிஃப் வாங்க. நீ கெஸ்ட்லாம் வராங்க இப்ப வேணாம் அப்ப போங்க. நீ கெஸ்ட் வராங்க. கீழ பெருக்கு. உங்க கெட்டப் எல்லாம் பார்த்தனே ஒருத்தர் உள்ள வரணும் துடிச்சிட்டு இருக்காரு. சோ லெட்ஸ் வெல்கம் ஷெஃப் தாமோ சார். பாருங்க முழுசா மாறி இருக்க மிருகங்களை பாருங்க. இக்கிரியா சுக்ரியா முக்கிரியா, குழந்தைங்களுக்கு கொசு கடிச்சா மலேரியா. அவர் வந்து சாரி பாட்டர். ஹலோ சார். ஹாரி பாட்டர் மாதிரி சாரி பாட்டர். ஆறு பாட்டா வந்து என்ன 6 பாட்டா பிரிச்சுட்டானுங்க இவனுங்க. இல்ல இவ்வளவு கலரும் போகும்போது நம்ம இன்னொரு ஜட்ஜும் கூப்பிடலாம் இவங்களை மேனேஜ் பண்றதுக்கு, அப்பதான் கரெக்டா இருக்கும். சோ லெட்ஸ் வெல்கம் ஷெஃப் வெங்கடேஷ் பட் சார். அங்க நில்ல. நீ ஒன்னு போட்டு வந்தாலே புடுங்கிறதுக்கு வருவாரு. இன்னைக்கு 4 போட்டு வந்திருக்க எல்லாத்தையும் முடியாது. சட்டை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து போடுச்சா. டேய் என்ன தைரியத்துல நீ மைக்கேல் ஜாக்சன் கிட்ட போட்ட சொல்லு பாப்போம். இது படி என்ன தைரியம் உனக்கு? மூன்வா காட்டு. மியூசிக் போட்டு சொல்லு. எப்படி போட்ட பச்சா ஸ்டெப்? ஐயோ மனசுக்குள்ள
மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு. இன்னைக்கு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இருட்டு அறைக்கு நீங்களாம் ஓடி போயிருங்க. அக்கிரியா மிகிரியா சிக்கிரியா இப்ப நாங்கெல்லாம் பறக்கிறியா. ஊர்ல இருக்க மொத்த பைத்தியம் ஒரே இடத்துல வச்சு நம்ம என்ன பண்றது. ஓகே, சோ நம்ம கோமாளி எல்லாம் இருட்டாரில போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேரிங்க்கு. சோ நம்ம குக்குங்களை கூப்பிடுறதுக்கான நேரம். சோ லெட்ஸ் வெல்கம் our cooks. ராசாத்தி போகாத சூடே ஆராட்டி சீராட்டி போவேன ஏமாத்தி தர்ஷா. ஏன்னா இப்படி ஒரு டான்ஸ் தர்ஷா வந்து ஆட முடியும். சூப்பர் டார்லிங். வெல்கம் டு தி ஷோ. அடுத்து யாரு உங்கள் தான் ஏய் கியூட் ஆயிராருப்பா. ஏய் சமையா இருக்கீங்களா அஸ்வினு? அண்ணா வர்ற மாதிரி இருக்கீங்க பண்ணா நீங்க. ஓகே, போன வாரம் இம்யூனிட்டி வின் பண்ணீங்க கனி. நான் தான் காரணம் அதுக்கு. இந்த வாரம் going to be elimination வாரம். இந்த எலிமினேஷன் ரவுண்ட்ல நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய கரவபலம், நிறைய குக்கிங் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஏய் கெஸ்ட் வராங்க It is நமக்கு. not going to be elimination week. So it is going to be a Christmas celebration week. மாமா இங்க பாரு. ஏன்னா மூணாவது நான் தான் அனுப்பிச்சிக்கணும் டாடி பாலாஜின. அந்த பயம் வந்துச்சு எனக்கு. சரி, நீங்க வந்து இம்யூனிட்டி வின் பண்ணிருக்கீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நீங்க வந்து அதுக்கு அடுத்த வாரமே வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வீக் வந்துட்டீங்க. சோ உங்க இம்யூனிட்டி இந்த மாதிரி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தா அது ஏன் வேஸ்ட்? இட்ஸ் ஓகே, இன்னொரு வாட்டி வச்சா அப்ப வின் பண்ணிக்கலாம். அப்போ இம்யூனிட்டி கிடையாது உங்களுக்கு. இது வந்து எலிமினேஷன் இல்ல. இன்னைக்கு எலிமினேஷன் குக்கிங் இருந்தா உங்களுக்கு அப்ப immunity பேண்ட் use கட்டலது என்னாச்சு? சும்மா வச்சுக்கிட்டோம்ல. அவ்வளவு முடிஞ்சிச்சு. ஏன் உழைப்பெல்லாம் வேஸ்ட். நான் தான் வாங்கி கொடுத்த எமர்ஜி. என்ன பேச்சு பேசிட்டு இருக்காங்க எனக்கு புரியல. நீ பேண்ட் வாங்கி கொடுத்தப்பே பேண்ட் ஆகும்னு நினைக்க வேணாம். ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு தான். அவங்க அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் மாதிரி தெரியல. இல்ல சார், ஆல்ரெடி ஒரு 50% கவலை என்ன இருந்ததுன்னா எலிமினேஷன் ஒரு ஓரமா உட்காரணும், சமைக்க மாட்டோம், கொஞ்சம் பயமாவும் இருந்தது. அந்த டச் விட்டு போயிடுச்சுன்னா அந்த பயம் அதெல்லாம் இல்லாம ஒரு வாரம் சுத்தி திரியுமே. கேட்டீங்களா ஷெஃப்? டச் விட்டு போச்சுனா அப்ப வீட்ல என்ன பண்றாங்க? நாங்க வந்து உங்களுக்கு அடுத்த வாரம் எலிமினேஷன் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம்னு நினைச்சோம். ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க அடுத்த வாரம் நானும் குக் பண்ண போறேன்னு. அப்போ எலிமினேஷன் வாரத்தை நீங்க குக் பண்ணி தான் பண்றீங்க. அவ்வளவுதான். எலிமினேஷன் அந்த பாஸே வேணாம்ப்பா. அவ்வளவுதான். ஐயோ முழுசா சொல்ல விடல நீங்க. என்ன சொல்ல நீங்க கனி? சார் அதான் சார், அதான் இந்த வாரம் கொஞ்சம் இங்க அந்த மறுபடியும் பதட்டத்தோட குக் பண்றது கொஞ்சம் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்ல வந்தேன் சார். நீங்க அந்த ராங்கா எடுத்துக்கிட்டு நாங்க ராங்கா எடுத்துக்கிட்டோம். இல்ல சார், நீங்க எல்லாம் ரைட்டா நான் ராங்கா எடுத்துட்டு ஐயோ யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. சரி பதறாதீங்க சொல்லிருங்க சார். ஓகே, உங்களோட இம்யூனிட்டி ரவுண்ட் நீங்க வின் பண்ண அந்த பேட்ஜை வந்து நெக்ஸ்ட் வீக் குக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாரம் செலிப்ரேஷன் வீக்ன்றனால நீங்க எல்லாம் சமைக்க போறீங்க. Have a wonderful cooking session today. இதுல பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா இது செலிப்ரேஷன் வீக் இல்ல. சர்ப்ரைஸ் இல்லையா? யா, கிறிஸ்மஸ் வீக்குக்கு ரொம்ப அழகா அப்படியே அந்த கிறிஸ்மஸ் சர்ப்ரைஸ் சொல்லி வெளிய போ. நீ இந்த வர்ணனலாம் அப்புறமா பண்ணு. ஆமா பாக்க கூடாது. எல்லாம் ரொம்ப அழகா சூப்பரா அழகா அம்சமா இருக்கீங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? சொல்லு. என்ன தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இந்த கிச்சன்ல உங்களை தவிர ஸ்பெஷலா ஒரு 2 பேர் வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் தி சர்ப்ரைஸ் கெஸ்ட். யார்
கதறி பூவழகி கரையா பொட்டழகி கலரு சுவையாட்டம் பொண்ணோட குடிக்குதுக்கு ஐயா நான் வரல இன்னைக்கு வணக்கம் திருப்பி பார்க்க